286 நாட்கள், அதாவது இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் 4,11,840 நிமிடங்கள் விண்வெளியில் தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் ஆகியோர் தற்போது வெற்றிகரமாக பாதுகாப்பாக பூமியில் இறங்கியிருக்கிறார்கள். அவர்கள் பூமியில் இறங்கிய பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய சவால்கள் தான் தற்போது பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது என்றால் 286 நாட்கள் விண்வெளியில் அவர்கள் பயணித்த நாட்களை கடந்து தற்போது பூமியில் இறங்கியிருப்பது ஒரு புது உலகமாக தான் அவர்களுக்கு தோன்றும் மனநிலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். என்றால் 48 நாட்கள் பயிற்சி என்று சொல்வார்கள். அதாவது நம்முடைய மூளை சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லக்கூடிய 48 நாட்கள் தொடர்ந்து ஒரு வேலையை செய்தால் அது நம்முடைய வாழ்வில் முறையாக பழக்க வழக்கமாக தானாகவே அமைந்துவிடும் என்பதுதான் அந்த பயிற்சியின் நோக்கம். அதுபோன்று 48 நாட்கள் 286 நாட்கள் அவர்கள் விண்வெளியில் பயணம் செய்திருக்கிறார்கள், அங்கே உறங்கியிருக்கிறார்கள், தன்னுடைய ஒவ்வொரு நாட்களையும் அங்கே கழித்திருக்கிறார்கள். அப்படி 286 நாட்களுக்கு பிறகு அவர்கள் பூமிக்கு திரும்பிய நிகழ்வு என்பது புது உலகமாக தான் தெரியும். பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாற்றங்கள் தான் தற்போது பேச்சு பொருளாகவும் மாறி இருக்கின்றது. குறிப்பாக அவர்களுடைய உடல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் என்று நாம் பார்க்கலாம். எலும்பு அடர்த்தி என்பது குறைந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. பொதுவாக பூமியில் எலும்பு அடர்த்தி என்பது ஒரு மனிதருக்கு சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் 0.5 1 விழுக்காடு வரை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மனிதனுக்கு சராசரியாக எலும்பின் அடர்த்தி குறையும். ஆனால் விண்வெளி பொறுத்தவரையில் ஒரு மாதத்துக்கே 1.2 விழுக்காடு எலும்பு அடர்த்தி குறையும். 6 மாதங்கள் எடுத்துக்கொண்டால் 8 விழுக்காடு அளவுக்கு எலும்பின் அடர்த்தி குறையும். எலும்பின் அடர்த்தி குறைந்தால் மிகவும் பலவீனமாக அவர்கள் உணர்வார்கள். அத்தகைய எலும்பின் அடர்த்தி குறையக்கூடிய நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டிருப்பார்கள். அதே போன்று தசையினார்கள் பலவீனம் அடைந்திருக்கும். நடக்க முடியாத ஒரு சூழல், உடனடியாக அவர்களால் நிலையாக நிற்க முடியாது, காலை வலுவாக ஊன்ற முடியாது, நடக்க முடியாத ஒரு சூழல் அவர்கள் ஏற்பட்டிருக்கும். அதே போன்று அவருடைய தோல் பொறுத்தவரையில் மிருதுவாக மாறியிருக்கும். அவர்கள் விண்வெளியில் இருந்த காரணத்தால் அவருடைய தோல் மிருதுவாக மாறி குழந்தைகளுக்கான தோல் போன்று அவர்கள் மிக மென்மையாக அவர்களுடைய தோல் என்பது மாறியிருக்கும். கண் பார்வை திறன் கூட ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதாவது கண் நரம்புகள்லாம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று சூரியனிலிருந்து வெளிவரக்கூடிய கதிரியக்க பாதிப்பு காரணமாக செல்கள் மற்றும் இரத்த அணுக்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டால் அவர்களால் தற்போது நிலையாக காலை பூமியில் தரையில் ஊன்ற முடியாத நிலையை அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் கிட்டத்தட்ட இது சரியாவதற்கு பல 3 மாதங்கள் முதல் 1 வருடம் கூட ஆகலாம் என்றும் அவருடைய உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு அந்த மாற்றங்கள் இயல்புநிலைக்கு திரும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. தற்போது 4 பேரும் பூமிக்கு வந்த பிறகு என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்த்தோம் என்றால் 4 பேரும் பூமிக்கு வந்த பிறகு அது முதல் கட்டமாக ஸ்ட்ரெச்சரில் அழைத்து செல்லப்படுவார்கள். நடக்க வைத்து அல்லது உட்கார வைத்து அவர்களை கூட்டிச் செல்ல மாட்டார்கள், படுக்க வைத்து கூட்டிச் செல்வார்கள். அவர்கள் தற்போது முழுவதுமாக இந்த மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவார்கள். அங்கேயே தங்கிருந்து 4 வாரங்கள் அவர்கள் அங்கேயே தங்கிருந்து முறையாக அவர்களுக்கு இந்த மருத்துவ பயிற்சி என்பது வழங்கப்படும். அதுக்கேற்ற வகையில் அவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதோ அதுக்கேற்ற வகையில் அவர்களுக்கு அந்த மருத்துவ பயிற்சி என்பது 4 வாரங்கள் அல்லது அதற்கு மேலாக கூட அவர்களுக்கு அந்த முழுமையான பயிற்சிகள் வழங்கப்படும். அதற்கு பிறகுதான் அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். கிட்டத்தட்ட சுனிதா வில்லியம்ஸ் பொறுத்தவரையில் அவர்கள் முறையாக பயிற்சி பெற்றவர்கள். என்றால் அவர்கள் இதுவரை 30 வகையான விமானங்கள் இயக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2400 மணி நேரம் அவர்கள் விண்ணில் பறந்த அனுபவம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட கை தேர்ந்த ஒரு பயிற்சியாளராக தான் சுனிதா வில்லியம்ஸ் புஷ் வில்மோர் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு பெரிய அளவான பாதிப்பு இருக்காது என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை நிரூபிக்கக்கூடிய வகையிலேயே அவர்கள் பூமியில் இறங்கிய பிறகு அவர்கள் முதற்கட்ட பரிசோதனையில் அவர்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கிறார்கள் என்று நாசா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் வழக்கமாக விண்வெளி இருக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் சிறிய அளவிலாக இருக்கும் என்றும் அது முறையாக பயிற்சி அளித்த பிறகு அதில் மாற்றங்கள் தெரிய வரும், இயல்புநிலைக்கு திரும்புவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் மிக மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால் அவர்கள் தற்போது படுக்க வைத்து அவர்களை கூட்டி சென்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு முறையான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பிறகு முதல் முயற்சியாக அவர்கள் நாற்காலியில் உட்கார வைப்பார்கள். என்றால் 286 நாட்கள் அவர்கள் ஒரு இடத்தில் நிலையாக உட்கார முடியாத நிலையில் தான் விண்வெளி இருந்தார்கள். அதனால் முதற்கட்டமாக அவர்களை நாற்காலியில் உறுதியாக அமர வைப்பார்கள். அந்த பயிற்சி தான் அவர்களுக்கு வழங்கப்படும். அதற்கு பிறகு அவர்கள் நிற்க வைப்பதற்கான பயிற்சி வழங்கப்படும். அவருடைய கால் எலும்புகள் மற்றும் கால் பாதங்கள் மிகவும் மிருதுவாக மாறி இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்கள் நிற்க வைப்பதற்கான பயிற்சி அதற்கு பிறகு நடத்தப்படும். அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நுண் ஈர்ப்பு விசையில் மிதந்து கொண்டிருந்த காரணத்தால் அவர்கள் பூமியில் நிற்பது என்பது நீண்ட நாட்கள் நீண்ட நேரங்கள் கூட ஆகலாம். பொதுவாக இந்த பூமியில் ஈர்ப்பு விசை என்பது தொடர்ந்து உடலுடைய தசைகள் எலும்புகளை ஈடுபடுத்துகிறது. அதனால் எதிர்ப்பு சக்தி என்பது இயற்கையாக அதிகரிக்கிறது. ஆனால் விண்வெளியில் அப்படி இல்லை. விண்வெளியில் இந்த விசை இல்லாமல் தசைகள் பலவீனமாகிறது. எலும்புகள் மிகவும் பலவீனமான ஒரு எலும்புகள் அடர்த்தி என்பது குறைகின்றது. எலும்பு முறிவு அபாயம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது.
விண்வெளி வீரர்கள் தங்களுடைய முதுகெலும்பு நீளமாகுவது, விண்வெளியில் அவர்கள் மிதக்கின்ற போது அவருடைய முதுகெலும்பு நீளமாவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் என்றும், அதனால் ஒரு அங்குலம் அவர்கள் உயர்வாக இருப்பதை போன்ற, அதாவது உயரமாவதை போன்ற உணர்வு ஏற்படும். அது பூமிக்கு திரும்பிய பிறகு அது சரியாகிவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. முதுகெலும்பு என்பது பழைய நிலைக்கு திரும்புவதற்கு முதலில் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றும், அப்போது முதுகுவலி கடுமையாக ஏற்படும் என்றும் கூறுகிறார்கள். இதிலும் மிக மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், சூரியனில் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நாளைக்கு ஒரு மார்பு எக்ஸ்ரே எடுப்பதற்கு சமம் ஒவ்வொரு நாளும் அங்கு விண்வெளி நாளை கழிப்பது. அதாவது எக்ஸ்ரே எடுப்பது அதிகமாக இருக்கக்கூடாது, எப்போதாவது வேற வழி இல்லாமல் தவிர்க்கப்படக்கூடிய காரணங்களுக்கு சமயத்தில் தான் எக்ஸ்ரே எடுக்கணும் சொல்வார்கள். அப்படி எக்ஸ்ரே ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் எப்படி இருக்கும் என்பது போன்றுதான் விண்வெளியில் ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்ரே எடுத்ததற்கு சமம். அப்படி என்றால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் 286 எக்ஸ்ரே எடுத்திருக்கிறார்கள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு கதிர்வீச்சுக்கு அவர்கள் ஆளாகி இருப்பார்கள். அதிலும் மிக மிக மற்றொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், 286 நாட்கள் அவர்கள் விண்வெளியில் நுண் ஈர்ப்பு விசையில் மிதந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று பூமிக்கு திரும்பிய பிறகு அவருடைய முதல் நாள், அந்த பூமிக்கு திரும்பிய முதல் நாள் அன்று இரவு அவருடைய உறக்கம் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். நிலையாக ஒரு இடத்தில் அவர்களால் படுக்க முடியாது. அவர்கள் படுத்துக் கொண்டிருந்தாலும் கூட விண்வெளி மிதப்பது போன்ற உணர்வு தான் ஏற்படும். மன ரீதியாக அவர்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அது பழகுவதற்கும் நாட்கள் ஆகலாம் என்று கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஏற்கனவே நாம் கூறியது போல அந்த முதல் நாள் அந்த இரவு உறக்கம் என்பது அவர்களுக்கு ஒருவித மிதந்து கொண்டே இருப்பது போன்ற உணர்வு, அசௌகரியம் கூட ஏற்படும். அது பழகுவதற்கும் நாட்கள் ஆகலாம். அதுக்கு முறையாக பயிற்சி வழங்கப்படும். இப்படி பல்வேறு சவால்கள் அவர்களுக்கு பூமி திரும்பிய பிறகு அவர்கள் எதிர்கொள்ள இருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே கூறியது போல அவர்களுடைய மைண்ட் செட், அதாவது மனநிலை என்பது அதற்கு ஏற்ற வகையில் தான் இருந்திருக்கும், மாற்றுகிறதில்லை என்றால். அவர்கள் 30 வகையான விமானத்தை இயக்கியவர்கள், 2400 மணி நேரம் விண்ணில் பறந்த அனுபவம் கொண்டவர்கள், அதீத பயிற்சி பெற்றுதான் அவர்களுக்கு விண்வெளி சென்றிருக்கக்கூடிய காரணத்தால் சராசரியாக இருக்கக்கூடிய சவால்களை விட மிக குறைந்த சவால்களை தான் அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்பது மாற்றுகிறதில்லை. இருந்தாலும் அவர்கள் பழைய நிலைமைக்கு திரும்ப கிட்டத்தட்ட 3 மாதங்கள் முதல் 1 ஆண்டு வரை முழுமையாக ஆகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பயிற்சிகளும் அவர்களுக்கு முறையாக கொடுக்கப்பட்டு வருகிறது. பானு.